இந்த பழக்கமெல்லாம் விட்டுடுங்கப்பா சொன்னால் விடமாட்டான்றாங்க. இன்னும் பொன்னாடை அப்புறம் இந்த மாதிரி பரிசு அதெல்லாம் தேவையே இல்லை. வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீறுகொள் தமிழர் கூட்டம். அரிசி நோம்பிக் கொண்டிருந்த பெண்ணை ஒரு புலி துரத்த அரிசியை கீழே கொட்டி அந்த முரத்தாலே அந்த புலியை விரட்டிய மண் என்ற தமிழ் மண். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பல பெருமைகள் உண்டு. அது நாள் பூரா சொல்லலாம், அவ்வளோ பெருமைகள். ஆக பெண்கள் இல்லாமல் நாம் இல்லை, உலகமே இல்லை. அவர்களுக்கு உள்ள சக்தி, ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, தீமைகளை அழிக்கும் சக்தி, இந்த மூன்று சக்தியும் அவர்களுக்கு உண்டு. நமக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை ஆண்களுக்கு நாமே எண்ணி பார்த்துக் கொள்ளும். இந்த மாநாட்டிலே நான் அடிக்கடி அவர் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லுவேன், மாவீரன் குருவை. அவர் உயிரோடு இருந்திருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்துவாரோ அதே போன்று சிறப்பாக இந்த மாநாட்டை இந்த டெல்டா மாவட்ட செயலாளர்களும், அரியலூர் மாவட்ட செயலாளர்களும், பிற மாவட்ட செயலாளர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வண்டிகளை எடுத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வெகுவாக பாராட்டுகிறேன். ஏனென்றால் இது போன்ற ஒரு மாநாட்டை வேறு எவரும் நடத்த முடியாது என்ற அளவிற்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெள்ளம்போல் தமிழர் கூட்டம். இது கடல இந்த கூட்டம் வழியிலே இடையிலே மழை இருந்தாலும் இன்னும் சில காவலர்கள் ஒத்துழைத்திருந்தால் அவர்களும் இங்கே வந்திருப்பார்கள். இன்னும் நின்று கொண்டு உட்காருவதற்கு இடம் இருந்திருக்காது. காவல்துறையும் அரசும் அதிகாரிகளும் வெகுவாக ஒத்துழைப்பு தந்தார்கள், எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மழை பெய்யும் போது அங்கே சில வண்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்கள் வரவிடாமல் செய்து விட்டார்கள். இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆட்கொண்டு பழையபடி திருவண்ணாமலை மாவட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து சிறப்பாக பணியாற்றுகின்ற துரை கவுண்டர் அவர்களை இங்கே பேச விடாமல் செய்துவிட்டீர்கள். ஆனாலும் அவரை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த துரை கவுண்டர் எக்ஸ்-எம்பி தொடர்ந்து அவர் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒரு பெண்ணா பிறக்கிறதுக்கு சாதாரணமாக தவம் செய்ய வேண்டாமா, மாதவம் செய்திட வேண்டும், பெரிய தவம். பிள்ளையா பிறக்கிறதுக்கு சாதாரணமாக அதெல்லாம் தவம்லாம் செய்ய வேண்டாம், சாதாரணமாக அது பிறந்துடுமா. இப்படி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் பெண்களுக்கு பெருமை சேர்க்க
இந்த மாநாடு. பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும். அதற்கு வழிகாண இந்த மாநாடு. சத்தம் போடக்கூடாது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? இப்போ சத்தம் போடாத கேளுங்க. என்ன சொல்றேன்னு கேளுங்க. நீங்க சத்தம் போடுறதுனால பக்கத்துல இருக்கிறவனுக்கு நான் பேசுறது என்னன்னு புரிய மாட்டேங்க. எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு கட்டுப்பாடு வேணும். எல்லாரும் உதட்ட இருக்க மூடுங்க.